சார், திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முன் வந்தார் இபிஎஸ் என்று இன்னைக்கு சிவி சண்முகம் காலையில சொல்லியிருக்காரு. அதாவது சிவி சண்முகம் இப்படி சொன்னதற்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தல் முடிவு வந்த அன்று மாலையே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வீட்டில் படுத்து தூங்காமல் நேரடியாக இதே அறிவாலயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்பதை மிக தெளிவுபடுத்திவிட்டார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த நாளே 5ஆம் தேதியே தான் போட்டியிட்ட கொளத்தூருக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி தலைவர், துணைத் தலைவர், கொறடா ஆகியோரையும் தேர்ந்தெடுத்து ஒரு எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் எங்கள் தலைவர் தளபதி நிறைவேற்றிவிட்டார். திமுகவை பொறுத்தமட்டிலும் இந்த 77 ஆண்டு கால வரலாற்றில் பல வெற்றிகளையும் பார்த்திருக்கிறோம், பல தோல்விகளையும் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 234 தொகுதிகளில் 220 தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி தலைவர் கலைஞருடைய தலைமையிலே தனியாக திமுக 184 இடங்களிலும் கூட்டணியோடு சேர்த்து 220 இடங்களிலும் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்த திமுக இதுவரை அந்த ரெக்கார்டை உடைக்க யாரும் முடியவில்லை. ஆக அதேபோல 91 தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் வெற்றியை கொண்டு வெறி கொண்டு ஆடவில்லை, தோல்வியை கொண்டு தோன்றிவிடவில்லை. திமுக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஆக சண்முகத்தை போன்றவர்களுக்கு அவர்கள் போவதற்கு ஏதேனும் காரணம் வேண்டும் என்பதற்காக எங்களை காரணம் காட்டிவிட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆக அவர்களால் குறிப்பாக சிவி சண்முகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து பதவியிலே இருந்தவர். 2021 கூட அவர் தோத்த உடனே 2022 எம்பி ஆயிட்டார். இப்போ அதற்கு ராஜினாமா பண்ணியிருக்கார். ஆக சில பேருக்கு பதவி அரிப்பு இருக்கும். அகில இந்திய அளவில் கூட எடுத்துக்கொண்டாலும் பிஜேபியில் இருக்கவங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தால் காங்கிரஸுக்கு போவாங்க. காங்கிரஸில் எங்களோட ராஜ்யசபாவில் 5 பேர் காங்கிரஸ் தான் பிஜேபியோட மந்திரியாக ஆகிட்டாங்க. இதெல்லாம் வடநாட்டில் இந்த கட்சி மாறுகிற கலாச்சாரம்லாம் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையிலே 60 ஆண்டு காலமாக மேலாக, ஏன் 52 தேர்தலில் இருந்து இதுவரையில் தமிழ்நாட்டில் கட்சி தாவறது, மைனாரிட்டி அரசு என்றெல்லாம் பார்க்காத ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் தெளிவான முடிவெடுத்து நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தெளிவாக சட்டமன்றத்திலே தன்னுடைய உரை ஆற்றியிருக்கிறார். ஆகவே அவர்கள் உடைவதற்கு எங்களை காரணம் காட்டுவது என்பது அவர்கள் திசை திருப்பதற்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு அந்த காரணம் போவதற்கு முடிவு எடுத்து விட்டாங்க. பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளவுதான் நீ பூட்டி ஒருத்தர் வச்சாலும் ரொம்ப நாளுக்கு வச்சிருக்க முடியாது, அது கதை உடச்சிட்டு போவான்னு சொல்லுவாங்க. அதுபோல இவர்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கதையை உடைத்து கொண்டு போவதற்குரிய காரணங்களை தேடி அலைகிறார்கள். அதற்கும் திமுக எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை நான் முதல்ல தேர்தல் முடிவு வந்தோடனே சொன்னேன். அது 2 பேரும் இணைஞ்சு எடுக்க போறீங்கன்னா these are all speculations and rumors ன்னு சொன்னேன். I have made it very clear on the very next day itself. அதுதான் இன்னி வரல எங்களுடைய ஸ்டாண்ட். அவ்வளவுதான். அதிமுக மட்டும் சொல்லல, உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய தேசிய இல்ல, அதை மறுத்து விட்டார். பேபி மறுத்து விட்டார். அப்படி இதெல்லாம் தவறான வதந்தின்னு சொல்லிட்டார். வதந்தின்னு சொல்லிட்டாரு. திமுக எல்லா கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா உடைஞ்சு போச்சு. திமுக ஒண்ணுதான் ஒரே ஒரு இடம் வச்சு பெற்று கூட உடையல. ஆக நிலையான திமுக. அதனால வெற்றி தோல்வி பற்றி எங்களுக்கு கவலை. நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒரே ஒரு இடம் நினைச்ச போது திமுக ஸ்பிரிட் வரல. இதே கேள்விகளை இதே ஸ்பெகுலேஷன் நீங்க சொன்னது வந்த போது திமுக தலைவரிடம் கேட்டோம், பலர்கிட்ட கேட்டோம். அப்ப யாருமே மறுக்கல. இப்ப அதிமுக திமுகவின் சார்பில் பிரஸ் உங்களெல்லாம் பார்த்தே சொன்னேன், இங்கிலீஷ்லேயே சொன்னேன். These are all speculations and rumors. And the very next day itself we have cleared our position. But stands to it. இப்போ அதாவது
விஜயை பொறுத்த மட்டிலும் திமுக அதிமுக ரெண்டையும் எதிர்த்து தான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். இப்போ உடைச்சி அதிமுகவில் இருக்கிறவர் சேர்த்தாருன்னா சேர்க்க போறாரான்றது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்லி எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்? 60 ஆண்டு காலமா ஒரே 2 கட்சி தான் இருக்கு, இதுக்கு மாற்றம் வேண்டும்னு சொன்னார். இந்த மாற்றம் வேண்டும் சொன்ன விஜய் அவர்கள் இப்போ பிரிஞ்சு போறவங்கள சேர்த்துக்கு போறாரா, மந்திரி பதவி கொடுக்க போறாரா என்றது நீங்க அவரை கேட்டு தான் தெரியும். சார், அதிமுக ஒருவேளை அவங்க சொல்ற போல திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி வந்தா கூட அவங்களுக்கு தான் அமைச்சரவை கிடைக்கும். இன்னைக்கும் தாவே கட்ட போய் அமைச்சர் அந்த போஸ்டுக்காக தான் போறாங்க. இதை தெளிவுபடுத்த வேண்டியது விஜய். அதான் நான் சொன்னேன், கட்சி உடைஞ்சு அங்க போய் ஆதரிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. விஜய் சொன்னது தமிழ்நாட்டிலே மாற்ற வேண்டும், அதை நம்பிதான் ஓட்டு போட்டிருக்கதாகவும் சொல்றாரு. குறிப்பிட்டே சொன்னார் 2 திராவிட கட்சிகளே தொடர்ந்து ஆளணுமா. ஆக 2 திராவிட கட்சிகள் ஒரு கட்சி இப்போ உடைச்சி அவருடைய அமைச்சரவையில் சேர்க்க போறாரா இல்ல என்ன முடிவு எடுக்க போறா நீங்க அவரை தான்